ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் நல்ல மழைங்க. கிளைமேட் சில்லுன்னு கூலிங்காக இருக்குது. அதுக்காக நான் தக்காளி ரசமும் சோயாவும் தான் செஞ்சேன். அதுக்கு சோயா கொஞ்சமாக எடுத்து வெந்நீரில் சேர்த்து நல்லா ஊறினதுக்கப்புறம் கழுவிட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் சோம்பும் கல்பாசியும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கணுங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா சேர்த்து வதக்கிட்டு சோயாவையும் அதில் சேர்த்து ஒன்றா கலந்துடணுங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மூடி வச்சிடணும். அது ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா திறந்துட்டு கலந்து கொடுத்துட்டு அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்துடணுங்க. அவ்வளோதாங்க. இது சாம்பார் ரசத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூடியூப்பில் லைவில் சீக்கிரம் சந்திக்கலாம். நான் அதுக்கான நாளை சீக்கிரம் சொல்கிறேங்க.